இந்த போட்டியில ஒரு சின்ன பொண்ணு நூலை வச்சு ஒரு பட்டர் பீஸ கட் பண்றாங்க. அப்புறமா கத்தி வச்சு அந்த பட்டரை இன்னும் சின்னதா கட் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு போட்டியா இருந்த லேடி அப்பதான் கிளவுஸ் போட்டு ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல அதை பார்க்க மக்கள் எல்லாருமே கூட்டமா வராங்க. அந்த கூட்டத்தை பார்த்ததுமே அந்த லேடி பதறி போய் தெரியாம பட்டரோட ஒரு கார்னரை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட கவனம் செதறாம பொறுமையா ஒவ்வொரு பட்டரையும் எடுத்து செதுக்கிட்டு இருக்காங்க. டைம் முடிய போறப்ப ரெண்டு பேருமே அவங்கவுங்க சிலையை கிட்டத்தட்ட முடிச்சிடுறாங்க. டைம் வேற முடிய போது அங்க இருக்க எல்லாருமே 10, 9, 8 அப்படின்னு சொல்லி கவுண்ட் அவுட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பட்டரை வச்சு சிலையை உருவாக்குற காம்படிஷன் முடியுது. பார்த்து அந்த சின்ன பொண்ணு ஒரு அம்மா அவங்க கையில குழந்தை வச்சிருக்க மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி இருக்காங்க. அதே நேரத்துல அந்த லேடி ஒரு சரித்திர நிகழ்வை சிலையா செஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்கிறத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ரிசல்ட் நாளைக்கு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்றாங்க. அதை கேட்டதுமே எல்லாருமே சரி நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த லேடி மட்டும் தோத்துருவோங்கிற பயத்துல அங்கிருந்து போகாம ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காங்க. நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு செதுக்கி வச்சிருக்க அந்த குழந்தையோட முகத்தை மட்டும் நெருப்பு வச்சு உருக்கிடுறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த சிலையை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா ஜட்ஜ் கிட்ட அந்த ஃபேஸ கொஞ்சம் சரி பண்ணணும், டைம் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜட்ஜுமே காம்படிஷன் நேத்தே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல டைம் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த லேடி நாம தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் சிலை செதுக்கின எல்லாருமே நார்மலா ஒரு ஃபேஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் செதுக்கி இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு பண்ண உருகுன குழந்தையோட முகத்துல 1000 காரணம் இருக்கு. அதனால இந்த போட்டியோட வின்னர் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து அந்த லேடிக்கு அப்பதான் புரியுது, நேர்மையான வழியில தான் ஜெயிக்கணும், குறுக்கு வழியில யோசிச்சா இப்படிதான் நடக்கும். இந்த போட்டியில ஒரு சின்ன பொண்ணு நூலை வச்சு ஒரு பட்டர் பீஸ கட் பண்றாங்க. அப்புறமா கத்தி வச்சு அந்த பட்டரை இன்னும் சின்னதா கட் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு போட்டியா இருந்த லேடி அப்பதான் கிளவுஸ் போட்டு ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல அதை பார்க்க மக்கள் எல்லாருமே கூட்டமா வராங்க. அந்த கூட்டத்தை பார்த்ததுமே அந்த லேடி பதறி போய் தெரியாம பட்டரோட ஒரு கார்னரை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட கவனம் செதறாம பொறுமையா ஒவ்வொரு பட்டரையும் எடுத்து செதுக்கிட்டு இருக்காங்க. டைம் முடிய போறப்ப ரெண்டு பேருமே அவங்கவுங்க சிலையை கிட்டத்தட்ட முடிச்சிடுறாங்க. டைம் வேற முடிய போது அங்க இருக்க எல்லாருமே 10, 9, 8 அப்படின்னு சொல்லி கவுண்ட் அவுட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பட்டரை வச்சு சிலையை உருவாக்குற காம்படிஷன் முடியுது. பார்த்து அந்த சின்ன பொண்ணு ஒரு அம்மா அவங்க கையில குழந்தை வச்சிருக்க மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி இருக்காங்க. அதே நேரத்துல அந்த லேடி ஒரு சரித்திர நிகழ்வை சிலையா செஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்கிறத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ரிசல்ட் நாளைக்கு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்றாங்க. அதை கேட்டதுமே எல்லாருமே சரி நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த லேடி மட்டும் தோத்துருவோங்கிற பயத்துல அங்கிருந்து போகாம ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காங்க. நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு செதுக்கி வச்சிருக்க அந்த குழந்தையோட முகத்தை மட்டும் நெருப்பு வச்சு உருக்கிடுறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த சிலையை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா ஜட்ஜ் கிட்ட அந்த ஃபேஸ கொஞ்சம் சரி பண்ணணும், டைம் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜட்ஜுமே காம்படிஷன் நேத்தே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல டைம் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த லேடி நாம தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் சிலை செதுக்கின எல்லாருமே நார்மலா ஒரு ஃபேஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் செதுக்கி இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு பண்ண